ஐயா ஆள் அடுப்புல கட்டி ஆளுக்கு அப்புறம் வச்சு 12 கூட நெய்களை ஊத்தி அந்த நெய் நல்ல தப்பு கொதி தவளை கொதி முத்து கொதி மடக்கொதியா கொதிச்சு வருங்க. அந்த நெய்யில மஞ்சள் அடிச்சு அழைச்சு தலைமுழுகி மேடேறி வந்துட்டா கூட்டி பாருன்னு சொல்லி பச்சனா மோதி மேல ஆளை அடுப்புல கட்டி ஆளுக்கு அப்புறம் வச்சுக்க 12 கூட நெய்களை ஊத்தி தீ போட்டு எரிக்கின்ற போது தப்பு கொதி தவளை கொதி முத்து கொதி மொத கொதியாக நெய்களை கொதிச்சு வருகிறது. இதுல இறங்கி வரச்சல் ஐயால் அண்ணவர்கள் வந்தார்கள். அம்மா பெண்ணே உங்கள் தகப்பம் தெரிவித்த பிரகாரம் இந்த 60 போட்டு இருப்பாள கோப்பரை எடுத்து 12 நெய்களை ஊற்றி காய்ச்சி கொண்டிருக்கிறார். கொதிச்சு கொண்டிருக்கும் நெய்யில கூசாம இறங்கி தலைமூலிக்கு மேலேறி வர வேண்டும். ஓ மேனில பின்னங்களை படம் மறந்து விட்டால் அரமனை கழுத்து படம் தெரிவித்தார்கள். முதலிவராக இருந்தி அப்படி மெய் சத்தியம் செய்யணும்னு சொல்லி எங்க பச்சனமோ வழிபற்ற ஐயா பாரமுள்ள குப்பையல்ல காந்தோரு ஆணைகளும் காந்தோரே ஆணைகளிலே பத்தினியா நான் இருந்த பச்சை தண்ணியா இறங்கி 60 அடி கூந்தலை அப்படி தட்டி மயிர் முடிஞ்சு அப்படி மேடேறி வந்தார்கள். ஐயோ கடவுளே முதலியாரே என்னப்பா என்ன லூசா வித்தியா? என்னத்துக்கு நான் போய் லூசாவறேன்? கூந்தலை அவுத்து விட்டு நெய்யில தாசி தலைமொழியாய் அப்படி மேலேறி வரும்போது அந்த கொசுவாட்டை வந்து எனக்கு நெய் உளுந்தது. ஆனை கப்பலை சேன கப்பலை செங்கமல் மாட்டை போட்டு நாங்களும் உத்தமையா பத்னியா இருக்கமோ கொஞ்சோண்டு நெய் போய் பப்பரம் போட்டுருச்சு. அவன் அவிசாரிய போனதால நெய்யிலே இறங்கினாலா ஒன்னும் மண்ணில் வெடிப்பா மாட்டேன் வெடிஞ்சு போய்வான்னு பார்த்தேன். நல்லாவே வந்துட்டாங்க. நீ வந்து சுத்தமா இருக்கிறவோ? ஐயோ நான் உத்தமா பத்தினி ஒத்திலி வாசகி. அப்ப இன்னொரு இறங்கி பார்க்கலாம். நீ ஒருத்தரக்க நானும் அவிசாரியா போனேன். நான் இறங்க நான் நட்டமட்டேன். முதலியாரே இந்த சத்தி ஏற்றுக்கொள்ள பண்ண தெரிவிக்கிறாய். ஆமா இதெல்லாம் ஏத்துக்க மாட்டியாது ஐயா. ஆணவ பண்ண பிறக்கல உனக்கு ஈவது எனக்கு இல்லையா? அந்த கடையை 7 ஆணவ பிறந்து 7 தலைவாசலை வச்சு கட்டி இன்னொரு நேரமும் ஒவ்வொரு நேரமும் வளர்த்து வந்தேன். 7 காவலாளியை போட்டிருந்தேன். ஆம்பளை சொல்லியிருந்தா கண்ணாடி பண்ணி வச்சிருந்தேன். ஆம்பளைக்கு ஆசைப்பட்டு காட்சி ஓடி போயிட்டான். கொண்டாந்து வச்சுக்கிட்டு நீ ஊட்டிட்டு போனா எங்க ஊட்டிட்டு போனோம் தாடாமையா. முதலியாரே என்ன என்ன சத்தி செய்ய வேண்டாம்? இதெல்லாம் அம்பா போச்சு. சத்தியம் என்னத்தான் சத்தி பார்க்கலாம். இங்க பகுதியாகி பூக்குழி இல்ல, மாரியாகி கோயில் பூக்குழி இருக்கு. அது மாதிரி பூக்குழி ஆகி குழி வெட்டணும். புளிய கொண்டைய போட்டு எரிக்கணும். எரிஞ்சு பூவை தடி எடுத்து அடிச்சு அதுல ஓடுறாங்க. அப்படி போறாங்க. நல்லா அந்த செந்தல நல்லா புளியங்கட்ட அலைஞ்சி எரியும் போது இந்த இறங்கி அந்த வந்துட்டா இன்னம் படாம இருந்தா கூட்டி படுன்னு சொல்லி பார்த்தா ஆளை புளியில வெட்டிலா புளியங்கட்ட ஆகி தீ போட்டு எரிக்கின்ற போது அந்த செந்தல கட்டை அலண்ணி பத்தி வெந்து கொண்டிருக்கின்றது. இதுல இறங்கி வரத்தில்லையா அண்ணமாறு ஒன்னீங்களே? அம்மா பெண்ணே உன் தகப்பன் தெரிவித்த பிறகான எரிய கொடு செய்யல இறங்கி வர வேண்டும். உன்னோட மேனில வெண்ணம் பண்ணால் அரமனை கூட்டி பண்ண தெரிவித்தார்கள். எது வரும் பெண்ணே? அப்படி தெரிவிக்கின்ற பார்த்தார்கள். இந்த பச்சை நாம தெரிவிக்கிற பாரமுள்ள குப்பாய் பெண்ணாக அந்த பச்சை நாமோ அலி பெற்றேன் பாரமுள்ள குப்பையல்ல அலி பெற்றேன் குப்பாயி பார்த்தார்கள். பச்சனா முதலி பெற்ற பாரம் குப்பாய் பெண்
அது போல எரிகின்ற தீதனில அப்படி கூசாம இறங்கி இறங்கி அது போல சத்தியங்களாக செய்யும் பொழுது ஆஹா. இந்த குப்பாய் பெண் வளர்த்தது ஒரு பூனைகளாக இருந்து பூனைகள் இந்த பூனை என்ன பண்ணுச்சு நம்ம அக்காலாக இருந்து சத்தியங்களாக செய்யறாங்கன்னு சொல்லி ஆஹா. இந்த பூனைகளும் தீயில இறங்கி இறங்கி சத்தியங்களாக செய்தது ஆஹா. பாருமே அண்ணா அண்ணா, வெண்ணம்படா நெல்லில வெண்ணங்கள் படவில்லை ஆஹா. காயம்படா நெல்லில காயங்கள் படவில்லை அண்ணா. வரவில்லை. முதலியாரே, அங்கதான் இருக்கிற பாத்துக்கிட்டு உன் மகனாக எத்தனையோ செஞ்சார்கள் அவர் மேனில வெண்ணம் படவில்லை. உங்க அரமனை கூட்டி போங்க ஐயா. முந்தானத்துல மட்டும் ஒரு இலைகள் கருவி இருக்கிறது. முந்தானி சேலையில நூல்கள் மட்டும் கருவிதான் இருக்கிறது. அன்னவர் மேனில வெண்ணங்களை கிடையாது. கூட்டி போங்க, மலை மலன்னு கூட்டி போங்க வீட்டுக்கு. ஆணைக்கு அவ்வளவு கொழுப்பு இருக்கு, கொசுவுக்கு அவ்வளவு கொழுப்பு இருக்கு. சத்தியங்கிறா அந்த பூனை பாரு, வெள்ள பூனை நுனிவாலி கறி போச்சு கரையே பூனை பாரு, நுனிவால கறிப்பார். அம்மா கட்டி குப்பாயை கட்டிருக்கு சீல ரெண்டால கறி போச்சு. அவிசாரி அவிசாரித்தான். பூனைக்கு நுனிவாறு கறி போச்சு. அது அவிசாரி அவிசாரி கூட்டி போக மாட்டோம் சொல்லி அந்த பச்சனாரே பச்சனா முதலியாரு கூட்டி போக மாட்டான், அவிசாரி அவிசாரிதான் சொல்லி திரும்பி வெளியே போய் கொண்டிருக்கின்றான். பச்சனா முதலியார்கள் திரும்பி போகும்போது பார்த்தாரு அன்னமாரகம் தேவாத சேலை முந்தானி சேலை எடுத்து முதலியாரத்தில் ஒப்படைச்சு புடவக்காரி அம்மன் ஆடைகளை கட்டி வருஷம் ஒரு முறை நீங்கள் பூஜா பலம் கொடுக்க வேண்டும் சொல்லி கொடுத்துட்டு இந்த பிள்ளையார் கோவில் சொன்னா ஓட்ட பிள்ளையார் கோவில் இந்த முதலியாரின் ஆயத்துல கட்டுப்படாதபடிக்கு எந்திரிச்சு திரும்பி வழி சென்று விட்டார்கள். இதுவரைக்கும் ஓட்ட பிள்ளையார் கோவில். இனிமேல் நாயம் அழிஞ்சு போனதால அழிஞ்சு பிள்ளையார் கோவில் சொல்லி பேர்கள் சூடினார் சங்கராகரந்தி. மதுக்கர மாயனூர்ல இருந்து கருவூர் போகக்கூடிய ரோட்ல அந்த மனவாசின்னு சொல்லக்கூடிய இடத்துல அலைஞ்சு பிள்ளையார் கோவில் சொல்லி நான் பஸ் ஸ்டாப் கூட இருக்கிறது. அதனால பேர் சூடினார்கள் பொன்னச்சங்கராகரந்தி. நாயமே அழிஞ்சு போச்சு, இது அழிஞ்சு பிள்ளையார் கோவில் சொல்லி பேர்கள் சொல்லி தங்களுக்கு மான்மையில பிடிச்சி அன்னமார்கள் கொளுத்து தலைமொழவி தேசி போட்டு ஏறி அன்னர்கள் அன்னமாரா அண்ணா ஒன்னார் தாங்க ஒன்னார் தாங்க பட்டூராத அண்ணா கோட்டையோ கோட்டவேடி அண்ணனாரவாயோ பட்டூர் கோட்டை வந்து 10 தங்காய்க்கு அந்த மானுமயில் எல்லாம் கொடுத்து இதோ தாய் தமிழ் வர்றது தங்கால என்ன தெரிஞ்சு வகல் சொல்லி தெரிவித்து அண்ணமார்கள் பொன்னி வேல அண்ணனா நாடதேடி அண்ணனா நம்மாரே பொன்னி வேல அண்ணர்காலே அண்ணனா வசலாவே அண்ணனா மண்டகமோ அந்த வடநாட்டு கோட்டை வந்து தேசி விட்டு இறங்கி தேசியில கட்டி சுமான மேடையில செங்குல கைப்பிடிச்சு சீமாதனா முந்தி அண்ணமான சீம வடிகாண்டு கொண்டிருக்கிறாரு பொன்னர் சங்கர் எல்லாம்